அப்பா, நித்தம் நித்தம் செத்து செத்து பழைக்கிறோம். ஒரு நாள் போறது ஒரு யுகமா இருக்கு நமக்கு. இதுல அழியாத விருந்தா? அப்படி எல்லாம் சொல்லாதமா. விதை நெல்ல வித்து தின்னாலும் வந்திருக்கிற விருந்தாளிக்கு நம்ம தரித்திரம் தெரியக்கூடாதுமா. பஜார்ல இருக்க நிலத்தை வித்து இருந்தா பல லட்சம் தேரும். உன நான் எப்பவோ கரை சேர்த்திருப்பேன். ஆனா பங்காளிங்க சண்டையில இன்னைய வரைக்கும் கோர்ட்டுக்கு வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாதமா. இப்ப நான் ஏழைதான், ஆனா நான் உன்னை ராணி மாதிரி தான் வளர்த்துட்டு வரேன். பாருமா, வந்திருக்கிற விருந்தாளிகிட்ட மனசு நோக நடக்க கூடாதுமா. அப்படியெல்லாம் இல்லப்பா. தலைவருக்கு எதமா பிடிச்சு விடுற? அது என்ன தெரியும்? மேலே பாரு. கிராமமே கெட்டு குட்டிச்சுவரா கிடக்கு கண்ட கண்ட கழுதைகளால. நல்லா சொன்னீங்க தலைவர். கையில என்னது? சந்தையில் வாங்கின பஞ்சனியோ? தாலி கட்டவில்லை, ஆனாலும் குடும்ப வாழ்க்கை குதூகலமாக நடக்கிறது. தாலி கட்ட போறவனா? தாலி கட்ட இடையில ஓடி போற பையன் தானே. என்ன முறைக்கிறான் பாத்துட்டு இருக்க? என்ன முறைக்கிற? நீ பெரிய பருப்பா? மானங்கட்ட பசங்களா நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா? நேருக்கு நேரம் மோதி பாருங்கடா, அப்போ தெரியும். இவர் பெரிய அலெக்சாண்டர் தூது விட்டு தான் போர் புரியணுமா? சவால் விடாண்டா சண்டாளன். உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. நான் யாரும் தெரியுமாடா? வெட்டு குத்து கொலை இதெல்லாம் எனக்கு மிக சாதாரணம். கர்ண கவசோட பிறந்த மாதிரி நான் வீச்சரோட பிறந்த வேண்டாம். உடம்புல எப்பயாவது அரிச்சா கூட அருவாலை வச்சு சொல்லிதான்டா பழக்கம். என் தாத்தன் யார் தெரியுமா? பணமரத்தை பிடிங்கி பல்லு விளக்கணும்டா. யாருகிட்ட? அரக்க குடும்பம். இறக்க குடும்பம். தம்பி, நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நான் எப்பயாவது என் வீட்டுல அடம்பிடிச்சு அழுதா கூட எங்க ஆத்தா என் கையில வீச்சரோட கொடுத்து ஒரு 5-6 தலையை வெட்டிட்டு வாம்பா. அதான் எனக்கு பழக்கமே, அதான் என் பொழுதுபோக்கு. இவ்வளவு ஏன் அருவாள் எடுத்து பதம் பார்க்காதா கூட 2-3 தலையை வெட்டிட்டு தான் பதம் பார்ப்பேன். அதான் என் பழக்கம், அதான் என் குடும்ப வழக்கம். சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு நான் அடிபட அங்க இருக்கிறானே. கோவம் கண்ணை மறைச்சிருச்சு. பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாரு. வீரத்துக்கு வேட்டி ஒரு தடையா? ஏண்டா நீங்க ஜாமான் செட்லாம் குடும்பம் எடுத்துவீங்க, நாங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? நீ என் முதுகுல கைய வச்சிட்டடா, நான் உன் மூஞ்சில கரிய பூசுறேன். மாயாண்டி